நிறையா இதில் பார்க்கும்பொழுது புரியும். இதில் என்னென்னா கோடு கோடாக போட்டிருப்பேன். இந்த ரைட் ஹேண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது இங்கே சனின்னு சொல்லி எழுதியிருப்போம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி போக போகுது. இந்த சனி பார்த்திங்கன்னா இங்கே திரிகோணத்தில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பிளாக்ஸ் இருக்குது. இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு விருச்சிகம். இந்த விருச்சிகத்தோடைய வீடு, செவ்வாவோட வீடு. இதுலேருந்து கிராஸ் பண்ணிங்கன்னா இது கடகத்தோடைய வீடு. ஸோ கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. இந்த இடத்துல இந்த 5 கிரகங்கள் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். என்னென்ன எழுதியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது குரு இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக யாரெல்லாம் வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான நல்லது நடக்கும் பேசிக்கலாக. அதுலேயும் வந்து லக்ன பிராப்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மேஷ லக்னமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், சில விஷயங்களில் பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும். இது எனக்கு சொல்யூஷன் என்னென்னா இடம் மாறுறது தான் சொல்யூஷன். எதாவது நெகட்டிவ் நடக்க போது நான் சொல்கிறேன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துறது தான் சொல்யூஷன். சில பேருக்கு அந்த இடம் மாற்றம்ங்கிறது ஆஃபீஸ் மாற்றமாக இருக்கலாம், இல்லை வீடு மாற்றமாக இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்கும். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் முக்கியமாக இந்த இடங்களில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உட்காரும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும்.